கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்துவோண்டா புடலங்கா, இது கூட உனக்கு தெரியாதான் நீ என்ன கேப்பியா மாட்டியா? பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. முடிஞ்சு போச்சு மேட்ரு. எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறேன், நீனா விளக்கெண்ணையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல நல்லெண்ணன்னு சொல்றேன். திமுக சொல்லிட்டு போட்ட நீங்க ஏன் கடந்து குதிக்கிறீங்க? ஏன்னா வாங்கின நோட்டு இன்னுமா விசுவாசம் காமிச்சிட்டு இருப்பீங்க. அமாவாசை இது என்னது ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமான்னு கேட்பாங்க. கார்த்திகை எப்பதான் நீங்க விளக்கு ஏத்திட்டு போ, உங்களுக்கு ஏன் எரியுது? விளக்கு ஏத்துனா தெரிதானே எரியும், உங்க வயிறு ஏன் எரியுது? அடுத்தது அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்றீங்களா? நான் சொல்றேன், இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. சரியா? அரிசி இல்ல, அங்க இருந்து போகுது கிடையாது ராம்ஸ். அங்க இருக்கிறது ரைஸ். வாவ். ஆந்திரால இருக்கிறது பியம். ஆந்திரால இருக்கிறது பியம். கேரளால இருக்கிறது அரி. நார்த்ல இருக்கிறது சாவல். அரிசி இங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்க. போதுமா? இந்த மாதிரி குமரன் வேற, சுப்பிரமணியன் வேற, முருகன் வேற, கார்த்திகேயன் வேற அப்படின்னு உருட்டிட்டு இருக்கவங்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்லலாம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். ஆண்டாண்டு காலமா இல்லாத ஒரு வழக்கத்தை அவர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ரெண்டாவது அது தீபத்தூணே இல்ல, அது நில அளவைகள் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைக்கிறாங்க. இதற்கு நிறைய தரவுகள் வேண்டி இருக்கு, அது சான்றுகள் வேண்டி இருக்குன்றதுனால அவங்க அந்த பதிவை வைக்கிறாங்க. அதுக்கு போய் நீங்க நீதிபதியை பத்தி ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது அதுவும் திமுக சொல்லல, கம்யூனிஸ்ட் தான் சொல்லியிருக்கு. நேரடியா திமுக எந்த விதத்திலையும் ஒரு கடுமையான விமர்சனங்களை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் மேல வைச்சிருந்தா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். அப்படியா? சரி. இப்போ அவரை பத்தி ஒரு புத்தகம் போடுறாங்க. இருந்தது வர ஏதோ கீழே காற்று பதிப்பகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது சமூக ஊடகங்கள்ல இருக்கு. சமூக ஊடகங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா உடனே கபால்னு புடிச்சிட்டு போயிருவாங்க. கம்யூனிஸ்ட் சார் அவங்க. வரங்க, யாரா இருந்தா எனக்கு திமுக கிடையாது சார். நீங்க திமுக குற்றம் சாட்டுறீங்க, நீங்க கம்யூனிஸ்ட் குற்றம் சாட்டுறீங்க. நான் கேட்கறத முழுசா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல சோசியலிஸ்டா இருக்கட்டும், எந்த புடலங்காயவனா இருந்துட்டு போட்டோம், சோசியல் மீடியால பாக்குறீங்கல்ல, இதை வாட்ச் பண்றதுக்குன்னு ஒரு போலீஸ்ல ஒரு டீம் வச்சிருக்கீங்கல்ல. இப்போ இதை எதிர்த்து ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போன பிறகுதான் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க, ஆமா அந்த மாதிரி இருந்ததுனால் எப்படி, அந்த மாதிரி இருந்ததுனால் அது டெரோகேட்டரி. சரி, இப்ப அந்த புத்தகத்தெல்லாம் பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோர்ட்லயே ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா? ஜனநாயக நாட்டுல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பேசப்படுமா, இருக்கா இல்லையா, அதுக்குள்ள இது வருமா வராதா? அப்போ வரதராஜன் அவர்களை கைது பண்ணும்போது நீதிபதியை பத்தி ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த வயசுல அவர் உள்ள உட்கார இருக்கும்போது அந்த கருத்து சுதந்திரம் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு வரலையா? நேரடியா திமுக ஆளுகின்ற அரச குற்றம் சொல்றாரு, அவரு தவறுகளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு அவரு. அதுக்கும் ஒரு புத்தகம் போடுறதுக்கான ரெண்டு சமாச்சாரமும் ஒண்ணுன்னு எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? அப்ப கருத்து சுதந்திரம்னா திமுக பத்தி பேசினா அது கருத்து சுதந்திரம் கிடையாது, மத்தவங்களை பத்தி பேசினா கருத்து சுதந்திரமா? புதுசா ஏதாவது விளக்கமா? இல்ல மதச்சார்பின்மைக்கு ஒரு விளக்கம் குத்துனுக்குறாங்க இப்ப நம்ம நாட்டுல. அந்த மாதிரி ஏதாவது புது டெபினிஷன் இருந்தா சொல்லிருங்க, நான் ஒத்துக்கிறேன். பாஜக எவ்வளியோ அவளியே திமுக அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. அப்படியா? அப்ப நீங்க தான் அவங்களுடைய பி டீம்லாம் கூட இல்ல, ஹோல்லி ஓன்டு சப்சிடரி அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? எனக்கு பதில் சொல்லுங்க. அதனால இஷ்டத்துக்கு இவங்க ஜாதியை பார்க்காதீங்கன்றது, ஆனா நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஐயோன்னு வேண்டியது. இப்போ ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை பேர் வேண்டாம், அதுல பாராட்டிட்டாங்கன்னா பாத்தீங்களா, இந்த பத்திரிகையே பாராட்டி விட்டதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது விமர்சனம் பண்ணீங்கன்னா அவாள் பத்திரிகை அப்படித்தான் இருக்கும். என்னங்க இது? ராம்சே என்ன பாராட்டினாலும் என்ன திட்டினாலும் நான் பாட்டு கஞ்சி போயினே இருப்பேன். ராம்சே என்னை பாராட்டி பக்குவம் ஏத்துக்கிறீங்க, அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்றீங்களா? நான் சொல்றேன், இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. சரியா? அடுத்தது இல்லாத பழக்கம்லாம் சொல்லாதீங்க. கார்த்திகை அன்னைக்கு ராம்சோ உங்க வீட்டுல விளக்கு ஏத்துவீங்களா? கண்டிப்பா சார். கார்த்திகை விட்டுருங்க, தினைக்கும் விளக்கு ஏத்துவீங்களா? அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஏத்துவாங்க. எங்க ஏத்துவீங்க? வெளியில, வீட்டுக்கு வெளியில ரெண்டு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். ஒரு பூ வைப்பாங்க வாசப்படியில, கூடவே ஒரு நிற டம்ளர்ல ஒரு சொம்புல எதனா தண்ணி வைப்பாங்க, அந்த தண்ணியிலயும் பூ இருக்கும். இது செவ்வாய் வெள்ளி வைப்பாங்க. சரி, வாசப்படியில. ஆமா, மஞ்சள் குங்குமம் தருவி ரெண்டு பக்கமும், வலதுபுறமும் இடதுபுறமும். வாசப்படினா ரெண்டு பக்கம் தாங்க இருக்கும், அதுலயும் மஞ்சள் குங்குமம் தடவாங்க. இப்ப பெயிண்ட் வச்சிடறோம். ஆமா, சரி.
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நீங்க பெட்ரூம்ல 4 விளக்கு, பால்கனில 4 விளக்கு, இந்த ஜன்னல்ல 4 விளக்கு அதெல்லாம் வைப்பீங்களா? கார்த்திகையில மட்டும் ஏன் வைக்கிறீங்க? அப்போ என்னைக்குமே இல்லாத பழக்கமா வாசுப்படியில தான் வைப்ப நீ என்னடானா பெட்ரூமு, பால்கனி, ஜன்னல்னு எல்லா இடத்துலயும் விளக்க வச்சுக்கிறீங்க. இதுனா புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறேன், நீனா விளக்கெண்ணையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல நல்லெண்ணன்னு சொல்லுவேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லா இடத்துலயும் விளக்கு ஏத்துவோண்டா புடலங்கா, இது கூட உனக்கு தெரியாதான் நீ என்ன கேப்பியா மாட்டியா? சிம்பிள். கார்த்திகை தீபம் அன்னைக்கு விளக்கு ஏத்திட்டு போ. உங்களுக்கு ஏன் எரியுது? விளக்கு ஏத்துனா தெரியுதானே எரியும், உங்க வயிறு ஏன் எரியுது? அடுத்தது கோஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு நம்ம அப்பயே சொல்லிட்டோம், கோஸ்ட் ரைட்டர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு. எதையோ ஒண்ணு பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது. இது பக்கத்திலேயே தான் மானியமா இருக்காரு. அவர் படத்தெல்லாம் பார்த்தாலே டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல ஆரம்பிச்சு. இப்ப போய் கேட்டிருக்காங்களா, ஏன்னா நீங்க விளக்கு ஏத்துறது போயிட்டு நீங்க சுடுகாடு பணம் எரிக்கிறதுன்னு சொல்றீங்களா, நியாயமா அப்படின்னு சொன்னா கபால்னு ஒரே அடி அடிச்சிடணும். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. முடிஞ்சு போச்சு மேட்ரு. எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒண்ணு இல்லாம போயிருக்குமா? இதுதான் நம்மலாம் அப்படியே அந்த விண்வெளி நாயகன் படத்தை பார்த்து பார்த்து அப்படியே அறிவு வளர்ந்துருக்குது நமக்கு. சார் இங்க இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் சார் இருக்காங்க. எங்க இருக்காங்க? தமிழ்நாட்டுல இந்துக்கள்லாம், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க. இந்தியா முழுக்க சனாதன இந்துக்கள். இருங்க இந்தியா முழுக்க தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் சார், நம்ம நேஷனல் பாலிடிக்ஸ பத்தி பேசல. நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தமிழ்நாடு இந்தியால தானே இருக்குது. ஆமா சார். இல்ல நீங்க பஸ்ல இல்ல, நீங்க உடனே பஸ்ல தமிழ்நாடு இருக்கான்னு கேட்க கூடாது. நீங்க தமிழ்நாட்டுல பஸ் இருக்கா? அரசு பஸ் இருக்கு, தமிழ்நாடு அரசு பஸ் இருக்கு. ஆனா அதுல தமிழ்நாடு இல்ல. நீங்க என்ன சொல்ல வரனா, தமிழ்நாடுல எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். ஆனா சனாதன இந்துக்கள்னாலதான் இந்த பிரச்சனை. பாஜக இந்த பிரச்சனையை அரசியலாக்குது, மத துவேஷத்தை தூண்டுது அப்படிங்கிற திமுகவின் குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? சனாதன இந்துனா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. முதல்ல இன்னைக்கு தோழர் ஒருத்தர் சொல்லிக்கிறாரு, நாங்கள் என்னது திமுக இந்துக்களின் விரோதி அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லுகிறாரு. அதெல்லாம் தப்பு, இது மாதிரி எங்களை சித்தரிக்கின்றார்கள். அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சனாதனத்துக்கு தான் எதிரி, இந்துக்களுக்கு விரோதி இல்ல. அத உங்க முதலாளி சொல்லிட்டோம் அப்படின்னு டக்ளஸ் பார்த்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திமுக சொல்லிட்டு போட்ட நீங்க ஏன் கடந்து குதிக்கிறீங்க? ஏன்னா வாங்கின நோட்டு இன்னுமா விசுவாசம் காமிச்சிட்டு இருப்பீங்க. சரி, அது இருந்துட்டு போட்டோம். சனாதனம்னா என்ன, இந்துன்னா என்ன எனக்கு சொல்லுங்க. இந்துன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இதையும் இவங்க குரூப்ல தான் சில பேர் சொல்லி, வெள்ளக்காரன் வச்ச பேர் இந்து, அதுக்கு முன்னாடி இந்து கிடையாது அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேர் இருந்தது? தமிழர்கள். தமிழர்கள் எப்படி? தமிழர்கள் சார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பூர்வ குடி மக்கள் தமிழர்கள். அப்ப திராவிடர்கள் இல்லையா? திராவிடர்கள் சார், இது பேசிக் உங்களுக்கே தெரியும். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் சேர்த்ததான் திராவிடம். தமிழ்நாடு மட்டும் தமிழ். குழந்தைக்கு கூட தெரியும் சார். உங்க பேர்ல நீங்க விதண்டாவாதத்துக்காக நீங்க சொன்னீங்கன்னா எத்தனை வருஷமா அவங்க திராவிடர்களா இருக்காங்க? அது இது நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தப்போ அவங்க வகைப்படுத்தலுக்காக திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதினாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு திராவிடர்கள் எழுதலையே. யாரு என்ன பிரிட்டிஷ்காரனா திராவிடர்கள் பேர் ஊத்தான்? நம்ம எத்தனை வருஷமா திராவிடர்களா இருக்கும் எனக்கு அது சொல்லுங்களேன். திமுக வந்ததுல இருந்து திராவிடர்களா இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி தமிழர்களா இருந்தோம், அதான அர்த்தம்? ஏன் இந்த மாற்றம்? காலங்காலமா நம்ம தமிழர்களா இருந்தோம், திராவிடர்கள்னு கிடையாது. திராவிடர்கள்னு சொல்ல போனா அன்னைக்கே சொன்ன மாதிரி இந்த ஐலாண்டர்ஸ், மெயின்லாண்டர்ஸ் இந்த கிளாசிபிகேஷன் தான். சரி, அதை விட்டுருங்க. நாம ஒற்றுமையா இருந்தோம், அதுக்கு முன்னாடி தமிழர்களாக இருந்தோம், இந்துக்களாக இல்லை. சரி, ஔவையார் என்ன எழுதினாங்க? துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் நான் மூன்றும் தான் சொன்னாங்களா இல்லையா? இந்த சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு அந்த உடனே ஒண்ணு சொல்லுவாங்க. சார், முருகன் வேற, கார்த்திகேயன் வேற, சுப்பிரமணியன் வேற, இப்படிலாம் சில பேர் உருட்டுவாங்க. அந்த சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு ஆண்டி கோலத்துல பழனியில நின்றாருல, யாருகிட்ட கோச்சின்னு வந்தாரு? அந்த பரமசிவன் பார்வதி கிட்ட தானே. அப்ப அவர் யாரு? அப்பா அம்மா. அப்புறம் நீங்க இவர் வேற அவர் வேறன்றீங்க. ஆனா ஒண்ணு சொல்லலாம், உலகத்திலேயே இந்த அரிசி சாப்பிடுறது தமிழ்நாட்டுல மட்டும்தான். ஒத்துப்பீங்களா? ஆந்திரால தான் சார் நமக்கே அரிசி வருது. கர்நாடகா, தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க நம்ம அரிசி சாப்பிடுறோம். உலகத்துல வேற எங்கேயுமே அரிசி சாப்பிடுறது இல்லையா சார்? ஆமா. சரி, ஒத்துப்பீங்களா? முடியாது. ஏன் முடியாது? சாப்பிடுறாங்க, அதனால முடியாது. எப்படி சொல்றீங்க? அமெரிக்காலயே அரிசி இருக்குது, நீங்க என்ன தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு? அமெரிக்கால அரிசி இல்ல, அங்க இருந்து போகுது. கிடையாது ராம்ஸ். அங்க இருக்கிறது ரைஸ். வாவ். ஆந்திரால இருக்கிறது பியம். ஆந்திரால இருக்கிறது பியம். கேரளால இருக்கிறது அரி. நார்த்ல இருக்கிறது சாவல். அரிசி இங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்க. போதுமா?
இந்த மாதிரி குமரன் வேற, சுப்பிரமணியன் வேற, முருகன் வேற, கார்த்திகேயன் வேற அப்படின்னு உருட்டிட்டு இருக்கவங்களுக்கு இப்படித்தான் பதில் சொல்லணும். இதுக்கு மேல என்ன பதில் சொல்றீங்க நீங்க? அப்புறம் நாங்கள் தமிழர்கள் இங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க, நீங்க தான் பிரிக்க பாக்குறீங்க. பிரச்சனைன்னு சொல்றீங்களே, அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணாதான் இந்த பிரச்சனை வந்துக்கிறோம் கோர்ட்ல சொல்லிக்கிறாங்க. ராம்ஸ் கோர்ட்ல சொல்லிக்கிறாங்க, பாத்தீங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணாதான் அப்படின்னு அந்த ஜட்மெண்ட்ல ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் ராம்ஸ்? பேய்க்கதுன்னு சொன்னதுக்கே இவங்க பதில் சொல்லிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பதில், ஏதாவது சொல்லுங்க நீங்க. எல்லாமே திமுக அரசுக்கு எதிராக இல்லைன்னா திமுக அரசை குற்றம் சாட்டும் விதமாக இருக்கும்போது அப்புறம் என்ன இதுக்கு என்ன சொல்லிட்டா? இந்து அறநிலைத்துறை அப்படின்றவங்க இல்ல ஒரு அரசாங்கமாகட்டும் ஃபார் தட் மேட்டர், கோர்ட்டுல ஒரு வேலை இல்ல தீபம் ஏத்தக்கூடாது, அதாவது அங்க ஏத்தக்கூடாதுன்னு யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல வந்து தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இல்லங்க ஏத்தனங்க அப்படின்னு முன் வந்திருக்கணும் அரசாங்கமும் இந்து அறநிலையத்துறையும். ஒத்துக்கிறீங்களா? ஏன் சொல்றேன்னா, இன்னைக்குதான் வரும்போது ஒரு படம் பார்த்தேன், ஹக்குன்னு ஒரு படம், ஷாபானு ஞாபகம் இருக்கா? அந்த முத்தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்கு வந்து இந்த ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கோர்ட் வரைக்கும் போனாங்க. கோர்ட் வந்து செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்த சில ஜட்மெண்ட்ஸையும் கோட் பண்ணி அது செஷன்ஸ் கோர்ட்லேருந்து அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. மக்களுக்காக வேண்டி, எப்படி மக்களுக்காக வேண்டி அந்த தீர்ப்பையே நல்லிஃபை பண்ற மாதிரி அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாரு ராஜீவ் காந்தி அவர்கள். கோர்ட் தீர்ப்பை நல்லிஃபை பண்ற மாதிரி. எதுக்காக? மக்களுக்காக. அப்ப இங்க பண்ண மாட்டீங்களா? கோர்ட்ல விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் நாங்க ஏத்துவோங்கன்னு சொல்லியிருக்க வேண்டிய இந்து அறநிலையத்துறை இவங்க போய் நிக்கிறாங்க ஏத்தக்கூடாதுன்னு. சரி, நீங்க சொன்னீங்களா சர்வே தூணுன்னு, அந்த மாதிரி சொன்னதே டுபாகூர்னு அந்த ஜட்மெண்ட்ல இருக்குது, பாத்தீங்களா? சரி, நீங்க சர்வே தூண்னு சொல்றீங்க, கவிதாயினி கனிமொழி அவர்களை தான் சொன்னாங்க. HRNC-ல போய் என்ன சொன்னாங்க? உங்க அட்வொகேட் ஜெனரல் போய் என்ன சொன்னாரு? சுப்ரீம் கோர்ட் போறோம் சார், அங்க நீங்க போங்க. அப்ப கவிதாயினி கனிமொழி அவர்கள் சொன்னது பொய்ன்னு உங்க அரசாங்கமே அங்க போயிட்டு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுது. நீதிமன்றம் சொல்லட்டும் சார், நம்ம நீதிமன்றம் சொல்ல வேணாம், உங்க துறையில தான் போய் சொல்றாங்க. கவிதாயினி கனிமொழி வந்து சர்வே தூண்னு சொல்றாங்க. உங்க டிபார்ட்மெண்ட் அங்க போயிட்டு அது சமணர்கள் கலந்து ஆலோசனை பண்ணும்போது விளக்கேற்றி வச்சு உட்கார்ற தூண். இப்ப நீங்க கேட்டீங்களே, அங்க விளக்கேற்றுற பழக்கமே இல்லை அப்படின்னு, சமணர்கள் விளக்கேற்றிருக்கிறதா உங்க டிபார்ட்மெண்ட்டே போய் சொல்றீங்களே. ட்ரையல்ல வரும், சுப்ரீம் கோர்ட்ல நாங்க இதெல்லாம் ரிவீல் பண்றோம். சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு நீங்க அங்க அடி வாங்கிட்டு வாங்க, இல்ல வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அடிக்கிறாங்களோ பாராட்டுறாங்களோ, அது நீதிமன்றத்துல என்ன நடக்குதோ நடந்துட்டு போகுது. மக்களுக்கான தீர்ப்பு வேணும்ன்றதான் அங்க இருக்கு. மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் அரசு செய்கிறது. இது மக்களுக்கான அரசு. பாருங்க, மக்களுக்கு தேவையானதை செய்வது அரசு. ஆனா மக்களுக்கு தேவையான தீர்ப்பை கொடுக்கணும். நீதிமன்றத்தை நீங்க வந்து கட்டுப்படுத்த முடியாது. சட்டப்படி என்ன இதுவோ அதைத்தான் தீர்ப்பு கொடுக்க முடியும். மக்களுக்கு வேணுங்கிறதுக்காகலாம் தீர்ப்பு கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் நீதிமன்றம் இருக்கா? நீதி சட்டம்னு ஒண்ணு இருக்குது, அதன்படிதான் அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, சார் மக்கள் இதை விரும்புறாங்க சார் அப்படின்னா, இப்ப நான் அவனு சொல்லிட்டேன், இப்போ மெட்ரோ இங்க வந்து மாஞ்சி போட்டுனுக்குறாங்க, ரைட்டு, நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்ப திடீர்னு திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு, ஏங்க இங்கதாங்க வந்து நிறைய வருமானம் வந்துக்குது, தொழிலாளிகள் நிறைய இருக்கிறாங்க, அதனால மெட்ராஸ்ல போடாம வந்து நீங்க வந்து திருப்பூர்ல போடுங்கன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போறாரு. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, திருப்பூர் மக்களுக்கு வேணும், அதனால வந்து மக்களுக்கான தீர்ப்பு அப்படின்னு கொடுக்கணும்னு கேட்பீங்களா? சரி விடுங்க, அந்த பக்கம் ஏதோ ஒரு அணை கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, நீங்க வந்து இல்ல சென்னையில தான் மக்கள் தொகை அதிகம், அதனால சென்னையில அணை கட்டணும் அப்படின்னா, ஆமாங்க அங்க வந்து 50 லட்சம் பேர் இருக்காங்க, இங்க 1 கோடி பேர் இருக்காங்க, அதனால மக்கள் இங்கதான் நிறைய இருக்காங்க, அதனால மக்களுக்கான தீர்ப்பு கொடுக்கணும்னு யாரோ போய் கேட்பீங்களா? அதனால மக்களுக்கான தீர்ப்புலாம் பேசாதீங்க. சட்டப்படி என்ன இருக்குது? நம்ம சும்மா டுபாகூர்லாம் விட்டு இருக்க முடியாது. கோர்ட்ல போகும்போது அந்த ஆதாரங்கள் எல்லாம் அவங்க பரிசீலிப்பார்கள், புரியுதுங்களா? ஆகம விதிகளுக்கு முரணானதுன்னு அதான் கேட்கறாங்க. இந்த இடத்துலதான் ஏத்தணும், மற்ற இடத்துல ஏத்தக்கூடாதுன்னு ஆகம விதிகள் எதுவுமே இல்லை. டில் த எண்ட் அரசாங்க தரப்புல இருந்து ஆகம விதிகள் எதுவுமே கொடுக்கல. அதே போல தீபத்தூண்ல தீபம் ஏத்துனதுக்கான சான்றுகளையும் அவங்க முன்ன வைக்கல. ஏத்தல அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க சொல்றோம் ஏத்தணும்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ அது போல ஏத்தலன்னு. அவ்வளவுதான், நான் சொல்றேன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தினாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்களே சொல்லிக்கிறீங்க சமணர்கள் அங்க விளக்கேத்திக்கிறாங்க அப்படின்னு. அவங்க ஏத்தும் போது நாங்க ஏத்தக்கூடாதா? கார்த்திகை தீபத்தவனுக்கு எங்க வேணா விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. எத்தனை வருஷமா ஏத்தலன்னா கோர்ட்ல நீங்க வந்து கேஸ் நடந்தது, இப்பதான் தீர்ப்பு வந்தது. இத்தனை வருஷமா இல்லாம இப்பதானே நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா இல்லாம நீங்க தானே திடீர்னு வந்து தை ஒண்ணுதான் புத்தாண்டுன்னு கொண்டு வந்தீங்க. காலங்காலமா நம்ம சித்திரை ஒண்ணு தானே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமா இல்லாத வழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கல்ல, எதை வச்சு கொண்டு வந்தீங்க கேட்டா அவர் எழுதினார் இவர் எழுதினார் எதையோ ஒண்ணு சொல்லுவீங்க.
இந்த மாதிரிதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்தினோம், இல்லன்னு நீ ப்ரூவ் பண்ணு. பாப்போம் சார், உச்சநீதிமன்றம் தமிழக அரசு போகுது, பார்க்கலாம் அங்க ட்ரையல் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு இறுதி முடிவு. நீங்க வந்து ஜெனீவா கூட போங்க, எங்க ஒண்ணா போங்க, எனக்கு என்னங்க வந்தது? விளக்கேத்துறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? அவ்வளவுதான் என் கேள்வி. ஒழுங்கா ஒரு 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஒரு திரிய போட்டு ஏற்றிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதிகாரிகளை தானே ஏற்ற சொன்னாங்க. அந்த கோயிலில் யாரோ 2 பேர் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட 2 பேர் விளக்கேற்றிட்டு போயிருந்தாங்கன்னா இதோட முடிச்சு போயிருக்கும். அதை இவ்வளவு பெருசா எரிய விட்டுனுக்கிறீங்க. இந்த திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரம் கணக்கு, நிறைய கணக்கு 13,000 4,000 சில கணக்குகள்லாம் சொல்றாரு சேகர் பாபு ஐயா அவர்கள். ஒரு மாலை போட்டு கிட்டத்தட்ட அவர் ஒருவே வாழும் கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறைக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சு அவரு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரை மதிக்காம எந்த கோயிலுக்கு போனாலும் உரிமையில திட்டுறது, அங்க போய் சாவர்கர் வாழ்கன்னு சொல்லி அவருடைய கோபத்தை சீண்டும் விதமா ஒரு தனி மனித விமர்சனங்கள் அந்த இடத்துல வைக்கிறது. அப்படிங்கிறப்போ அவரும் எவ்வளவுதான் பொறுமையா போவாரு. அவர் திராவிட மாடல் அரசுக்காக ஒரு துறையை பார்த்து அவர் அவ்வளவு தூரம் பண்றாரு. எவ்வளவு கோயில்களை புனரமைச்சு, பழைய கோயில் எவ்வளவு கோயில் புனரமைச்சிருக்காரு. அது அந்த ஒரு இது கூட இல்லாம இந்துக்கள் இந்த மாதிரி கோஷம், குறிப்பா குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி கோஷம் பண்றாங்க, கும்பல்ல சேர்ந்து கோஷம் பண்றாங்கிறப்போ அவருக்கு கோவம் வந்து அதனால வரக்கூடிய விஷயங்கள் தானே, பிரச்சனைகள் தானே இதெல்லாம். சரி, பசங்க சண்டை போட்டுங்கிறாங்க போது அது ஏதாவது கோபத்துல 2 வார்த்தையை விடுவாங்க, ஒருத்தன் அடிச்சுப்பாங்க. வாத்தியார் போய் என்ன பண்ணணும்? விளக்கி விடுவாரு, அவரும் அந்த மாதிரி போயிட்டு திருப்பி இது பண்ண முடியுமா? இல்ல சில சமயம் வந்து பசங்க வந்து வாத்தியார் மேலேயே வந்து இங்க் அடிப்பானுங்க, ஏதாவது பேசுவானுங்க. வாத்தியார் என்ன பண்ணணும்? பதிலுக்கு அவர் இங்க் அடிப்பாரா? அசிங்கமா இருக்காது? இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவுதான், இப்படிதான் பதில் சொன்னேன். இதுக்கெல்லாம் அவங்க இறங்கினால அப்படின்னு நானும் என்ன, நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இல்லையா ஒரு அமைச்சரா இருக்கும் அப்படின்னும் போது? அப்படியா இறங்குறது? அத்தனை பேர் சினிமால நம்ம பார்த்திருக்கோம். அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு அமைச்சர், அது அந்த துறை சார்ந்த அமைச்சர், அவர் வந்துதான் அந்த விழா நடக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அவர் வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நீங்க வந்து வீர சாவர்கர் வாழ்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படி சொல்லி இதெல்லாம் வந்து வீர சாவர்கருக்கு அந்த கோயில் தேருக்கும் என்ன சார் சம்பந்தம்? அங்க எதுக்கு அந்த வீர சாவர்கர் அந்த கோஷத்தை எதுக்கு எழுப்பணும்? அமாவாசை இது என்னது, ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்குமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கோயில் திருவிழானா அது அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆகம விதிகள்லாம் ஞாபகம் வராதா? அமைச்சர் வர வரைக்கும் தான் நீங்க காத்துட்டு இருக்கணுமா? அமைச்சர் கும்பாபிஷேகம் தேரோ ஊரோ காரோ அதை பத்தி எனக்கு தேவையில்லைங்க. லேட் ஆச்சு, டிராபிக்கோ எவ்வளவு காரணம் இருக்கும். ஒரு மினிஸ்டர் கண்டிப்பா அதை ஏத்துக்கிறது இல்ல. எது ஒண்ணா இருந்துட்டு போட்டோம். அதுதான் நான் சொன்னேன், ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துட்டு இருக்குமான்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அதாவது நடக்க வேண்டியது நடக்கணும். இந்த முதல் மரியாதை, பரிவட்டம் இதெல்லாம் கூடாதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி அவர் வந்தாதான் நடத்தணும் அப்படின்னா இது என்னது இது? 2வது, நீங்க வந்து பகுத்தறிவு மாடல் சனாதனத்தை ஒழிக்கின்ற இதுல இருக்கீங்க. இப்ப இது சனாதனத்துல வருமா, எதுல வரும்? திராவிட மாடல் சனாதனம் அது சனாதனத்துல வருமா, எதுல வருமா? மினிஸ்டர் சேகர் சனாதனத்துல அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா? அவர் கடவுள் நம்பிக்கை சனாதனியா? அவர் மாலை போட்டு சனாதனியா? எனக்கு பதில் சொல்லுங்க. நான் முதல்லயே கேட்டேன், சனாதனம்னா என்ன, இந்துனா என்னன்னு கேட்டேன். நீங்க சோகா தமிழர்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்ப இது வந்து இந்த கோயில் தேரு, இந்த கோயில், அவர் கடவுள் பக்தி உள்ள நபர் சார். அப்ப அது மனிதாபிம் உள்ள, கடவுள் பக்தினா சனாதனமா? ஒரு நல்ல மனிதர், அவ்வளவுதான். நீங்க அது என்ன வேணா, நான் தப்பு சொல்லவே இல்லையே. நான் ஏதாவது சொன்னேனா? அப்ப அவரு சனாதனியான்னு கேட்டேன். எனக்கு சொல்லுங்க, சனாதனம்னா என்ன, இந்து தர்மம்னா என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம ஜாங்கிரி பிஞ்சுதான். இதுதான், அதாவது ஏதோ ஒரு நேரத்துல ஒண்ணு சொல்ல வேண்டியது. இது வந்து சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்கும் எதிரான போர்னு எங்க அண்ணா சொல்லிட்டு போகிறாரு இவர். எது சனாதனம், எது சமத்துவம்? பொது தொகுதிக்கு ஆசைப்படாதேன்னு சொன்ன மூட பழக்க வழக்கங்கள்ல கடவுளை இவங்க தான் தொழணும், இவங்க தான் கடவுளுக்கு அருகாமையில் இருக்கும், மத்தவங்க எல்லாம் இந்த வர்க்க பேதம்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சனாதனம். எதுவுமே இல்லாம உனக்கு பக்தி இருக்கா, உனக்கு அன்பு இருக்கா, நீ கடவுளை சென்றடையலாம்னு சொல்லி போறதுதான் திராவிட மாடலுடைய தமிழர்களுடைய அந்த கடவுள் பக்தி. அப்ப அந்த கடவுள் மறுப்பு, பெரியாரிய கொள்கைகள்லாம் தூக்கி போட்டு சார் கட்சியே விட்டுங்க சார். மறுபடியும் நீங்க அதான் பாக்குறீங்க. நீங்க திராவிட இது கொண்டு பண்றீங்க. இந்த கொள்கைன்னு நீங்க கட்சிக்கு சொல்றீங்களா இல்ல தனி மனிதனுக்கு சொல்றீங்களா? தனி மனிதனுக்கு தான். தனி மனிதனுக்கு எதுக்கு இந்த திராவிட கொள்கை? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லையே. நாங்க எதுக்கு இந்த திராவிட கொள்கை? நீங்க தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க தானே கொள்கையை பத்தி சொல்லணும். மனுஷங்கிட்ட போயிட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட போயிட்டு உன் கொள்கை என்னன்னு கேட்டுக்கிறீங்க, உன் வேலை என்னன்னு கேளுங்க, உன் சம்பளம் என்னன்னு கேளுங்க, உன் பேர் என்னன்னு கேளுங்க. ஒரு தனி மனுஷன் கிட்ட போயிட்டு ஓட்டு போடுற சாதாரண ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு உன் கொள்கை என்னன்னு போய் கேட்பீங்களா? சரி, நீங்க சொன்னீங்கல்ல வர்க்க பேதம், வர்ணம் அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, பொது தொகுதிக்கு ஆசைப்படாதுன்னு சொன்னாரு, அதுக்கு பேர் என்னது?
அதுக்கு பேர் என்னது? திமுக திராவிட மாடலை விட்டுட்டு இங்க அந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய அந்த இண்டிவிஜுவலை மட்டும் பத்தி பேசுறீங்க. அப்போ உங்க கொள்கை இருக்கக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடவுள் பக்தி கொண்ட கடவுளை பயப்படக்கூடிய பயப்படக்கூடிய பக்தி உள்ள ஒரு நபர் அவர். அதனாலதான் அந்த துறைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு. நீங்க அதை பத்தி பேசணுமா மொத்த இவருடைய செயல்பாட்டை வச்சு மொத்தத்துக்கும் எடுத்துக்கிறதுன்றது சரியில்லை. மொத்தத்துக்குலாம் எடுத்துக்கிறது இல்லை. நான் கேட்கிற கேள்வி இதுதான். அப்போ உங்க கொள்கை வேற இது வேறையா? கொள்கை வேற வியாபாரம் வேறன்னு சொல்லிட்டீங்க. இது அது மாதிரி சார் எல்லாருக்குமான அரசு சார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் தமிழர்கள் இல்லாதவன் அவங்க சொல்றாங்க கல்ல கும்பிடாத இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை கொண்டு வரான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதை பகுத்தறிஞ்சு பாரு. பெரியாருடைய வார்த்தைகளை படி. உனக்கா புத்தி வந்தா பொழைச்சு போ, இல்லையா நீ அப்படிதான் கும்பிடுவேன்னா நீ போயிட்டு போ, அதுக்கும் நாங்க பாத்துக்கிறோம், அவனையும் இந்த தமிழ் மக்களா பாத்துக்கிறோன்ற அவங்க கோட்பாடு வச்சு. பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? பினான்ஸ் மினிஸ்டர்லேருந்து தூக்கினாங்க. அவருக்கு இல்லாத பக்தியா? அவங்க குடும்பமே மதுரை மீனாட்சி கோயில பயங்கரமான பக்தி. அவங்களையும் போடல. அவர் இந்த மாதிரி தான் பேசியிருப்பாரா? அவரை போட்டுக்கலாமா? நீங்க பக்தின்னு சொன்னதுல நான் கேட்கறேன். ஒரு பக்கம் நீங்க கடவுளை இது கல்லு அதை கும்பிடாத அப்படின்றீங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி கடவுளை நம்புறவன் முட்டாள்னு ஒன்று சிலையை வச்சுட்டு போறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாங்க தான் இத்தனை இடத்துல தேர் இழுத்தோம், கும்பாபிஷேகம் பண்ணோம். என்னங்க இது? அப்போ உங்க கொள்கையில ஒண்ணு உறுதியா இருங்க, இல்லைன்னா அது கொள்கை வேற அரசியல் வேற அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. இப்ப இஷ்யூவே அந்த மாதிரி அவர் பேசினார் அப்படின்றது என்னுடைய கேள்வி. அதுதான் நான் சிம்பிளா சொல்லிட்டேன். பசங்க பேசலாம், வாத்தியார் பேசக்கூடாது. அவர் வாத்தியார் இடத்துல இருக்கவர். இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? திருப்பி அவரு டென்ஷன் ஆயிட்டாருன்னா கரெக்டுங்க. பசங்க டென்ஷன் தான் பண்ணுவாங்க, வாத்தியார் டென்ஷன் இல்லாம இருக்கணும். அதுக்குதான் அவர் வாத்தியாரு, இல்லைன்னா அவரு பசங்களாயிருவாரு. அவ்வளவுதான். சமீபத்தில் நடந்த அமித்ஷா அவர்களுடைய அந்த மீட்டிங்ல, பாஜகனுடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த நிறைவு மீட்டிங்ல அவரு அரே பாய் டிரான்ஸ்லேட்டருக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்னது பர்சனலா நயினார் நாகேந்திரன் டேமேஜ் படுத்தினார்ன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. அது அப்படிலாம் இல்லைங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் பேசுறது, அண்ணாமலை மீண்டும் நெருக்கத்தில் வருகிறார், அண்ணாமலை மீண்டும் தமிழக அரசியலில் அடுத்த இடத்திற்கு வருகிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது. சோ அவருக்கு முக்கியமான பொறுப்பு அப்படின்றது இந்த எலெக்ஷனுக்குள்ள, தமிழ்நாடு எலெக்ஷனுக்குள்ள தரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, முதல்ல இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஷயத்துக்கு வந்துருவோம். இங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, பயங்கரமான நோஸ் கட்டு அவர் உட்கார வச்சுட்டா இருப்பாரு அப்படின்னு. இப்போ நீங்க ஒரு விஐபி கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கிறீங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா பையனோட அப்பா அவங்க ஆர்வ கோளாறுல கடகடன் சேர் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ அப்பா அந்த பந்தல்கார் வா, சேர் எடுத்து போறதுக்கு பந்தல் கான்ட்ராக்டர் இருக்காங்க, அதையும் பொண்ணோட அப்பா பையனோட அப்பா எடுத்து போடணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா உடனே நோஸ் கட்டுன்னு சொல்லுவீங்களா? மிக்க நன்றி சார். பல்வேறு கருத்துக்கள் நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சி சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.